பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேல இருக்க WhatsApp இல்லைனா Instagramக்கு டிஎம் பண்ணி பெர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ இங்க வந்து நான் 2 ஃபைல் வந்து எடுத்து வந்திருக்கேன். உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது. நீங்க 2ல இருந்து ஒரு ஃபைல தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன் கலர் டெக்ல இருக்க இந்த பிங்க் கலர் ஸ்டோன். ஓகே. அதே மாரி இந்த ப்ளூ கலர் சாரி, ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த ப்ளூ கலர் டெக்ல இருக்க இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே. உங்க ஸ்டோன்ஸ் எது அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 2யும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்க ஃபைல் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டா நம்ம ரீடிங்குள்ள போயிடலாம். ஹாய் ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் ஸ்டோனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஓகே. உங்கள் நபர் ரோட கரண்ட் ஃபீலிங் என்ன காதல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உடனுக்குடன் வந்து ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இந்த நபர்களை வந்து நீங்கள் அணுகுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த பண்ணுற முயற்சியில் வந்து தெளிவு வேணும். ஓகேயா? தெளிவாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ அதே போல் நீங்கள் பண்ணுற முயற்சிகள கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணினீங்க அப்படின்னா, உங்கள் நபர்கள் கிட்ட போய் சேர்றதுக்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வித்தியாசமா நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதனோட சக்சஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஓகே. உங்க நபர வந்து ஈஸியா உங்க உங்க நபர ஈஸியா அவங்க கிட்ட போய் நீங்க சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த காதல பொறுத்து அதுக்கான சரியான பாதை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரியா இது பண்ணினா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. ஸோ அதே மாரி செய்கிற விஷயத்தில் வந்து தெளிவாக செய்யுங்க. ஓகே. கண்டிப்பாக இந்த காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த நபர்கள் கூட நடிச்சிட்டு இருக்கலாம் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான பாதை என்ன அப்படிங்கிறத. ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல தெளிவு இல்லாமல் இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த தெளிவான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க மனசில் என்னென்ன எண்ணங்கள் வந்து இருந்துட்டுருக்கு அப்படி சொல்லி. ஓகே. ஸோ ஏதாவது ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்கள் மனசை காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அவங்க மனசு காயப்பட்டிருக்கு அப்படின்னாலும் சரி, அதில் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த கார்டு வந்து இப்படி இருந்தது. ஓகே. நான் அத எடுக்கும்போது இந்த சைடில் எடுத்துட்டேன். இப்படி தான் விழுந்தது. அதாவது இந்த ஹார்ட் பிரேக் ஆன விஷயங்கள்லாம் ரிமூவ் ஆகுது அப்படி தான் சொல்லணும். ஓகே. அவங்க இந்த காதல பொறுத்து உங்கள கஷ்டப்படுத்தின விஷயங்கள்லாம் நினச்சு ரொம்பவே அ கவலைப்படுறாங்க. ஓகேயா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த காதல பொறுத்து சொன்னேன்ல. இந்த காதல பொறுத்து கண்டிப்பா இவங்க நியூ பிகினிங் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க மனசாட்சிக்கே தெரியுது, இந்த இடத்துல வந்து உங்கள நெறைய காயப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காயங்களுக்கு வந்து மருந்திடுற மருந்திடுற மாதிரி இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஏன்னா இங்க பார்க்கும்போது, இவங்க பண்ணின ஒரு சில மிஸ்டேக்கெல்லாம் நெனச்சு கவலைப்படுற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ கவலைப்படும்போது, இவங்க வந்து கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங்க வந்து குடுப்பாங்க. ஓகே. திரும்ப நீங்க நெனச்சு கூட பார்க்காத ஒரு விஷயத்துல, ஒரு புது ரூட்ட கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா, நேரடியா வந்தா தான் காயப்படுத்துது. இல்ல நம்ம தெளிவில்லாத பேசினதுனால தான் காயப்படுத்துது அப்படின்னு கூட இவங்க நெனச்சுட்டு, இத நியூ பிகினிங்க பண்றதுல கொஞ்சம் எப்படி பண்றது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இப்போ அதுக்கான தெளிவான பாதை எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, ரொம்ப அழகா உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்க சார்பா இருக்க விஷயங்கள்ல வந்து எது சரி, எது தவறு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக குதிரையில ஏறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேயா? ஏன்னா இந்த இடத்துல இந்த காதல பொறுத்து நெறைய ஒர்க் பண்றாங்க. ஓகே.
இதுக்கு முன்னாடி இந்த காதலுக்காக எதுவுமே எஃபெக்ட் போடாம, உங்களுக்காக எதுவுமே பண்ணாம, எதுவுமே முக்கியத்துவம் குடுக்காம இருந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ, அதேபோல இந்த காதலுக்காக ரொம்ப சாரி. இந்த காதலுக்காக இவங்க ரொம்பவே டைம் வந்து குடுக்காம, இந்த காதல புதுப்பிக்கிறதுக்கு, இந்த காதல்ல காயப்பட்ட விஷயங்கள்லாம் சரி பண்றதுக்கு டைம் குடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க உட்காந்து மெதுவா நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே, இந்த விஷயத்த இங்க வச்சா சரியா இருக்குமா? இந்த விஷயத்த இப்படி பேசினா சரியா இருக்குமா? இதனால கூட இங்க வந்து டைரக்ஷன் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட்லேயே யூனிவர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, ஏஞ்சல். ஓகே. அதாவது உங்ககிட்ட வர்றதுக்கு எது சரியான வழியா இருக்கும்? எப்படி வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுவீங்க? அப்படிங்கிற மாதிரி வழிய வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ, அதே மாரி உங்க காதல்ல அந்த சில்லு சில்லா உடைஞ்ச அந்த ஹார்ட் பிரேக் ஆன விஷயங்கள். ஓகே. அதெல்லாம் அழகா இவங்க பீஸஸா ஒட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இங்க தெரியுது. ஓகே. அதாவது சரியான கைடன்ஸோட உங்ககிட்ட வர்றாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கே தெரியுது, இந்த காதல்ல வந்து வொர்க் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து காதலுக்காக ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, இங்க நியூ பிகினிங் பண்ணணும் எண்ணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலயும், இங்க ஹார்ட் பிரேக் ஆகுன விஷயங்கள மாத்தணும் அப்படிங்கிறது ஓ மை காட்! இங்க நியூ பிகினிங் பண்ணணும் எண்ணம் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறதுனாலயும், அதே மாதிரி இங்க மாற்றங்கள வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல, அது வந்து கண்டிப்பா இந்த காதல வந்து இணைக்கும். திரும்ப உங்க கூட வந்து சேர்றதுக்காக, ஒரு கப் அப் ஆஃபர் பண்றதுக்காக, திரும்ப ஒரு ப்ரப்போசல் பண்றதுக்காக, திரும்ப உங்ககிட்டயே வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ரொம்ப சூப்பரான ஒரு ரீடிங்ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. எஸ். இங்கேயுமே நியூ பிகினிங் தான் சொல்றாங்க. ஓகே. இந்த நபர்கள் வந்து உங்கள வேண்டாம் அப்படின்னு முழுசா வெறுத்து தூக்கி போட்டுட்டு போயிருந்தாலுமே கூட, கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த பேசணுன்ட்டு வருவாங்க. இல்லாத ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும் அப்படின்னு வருவாங்க. நீங்க பண்ணியே இருக்காத ஒரு விஷயத்த, "இது நீயா பண்ண? எனக்கு நீயா இந்த மெசேஜ் அனுப்புன? இந்த நம்பர்லேருந்து நீயா எனக்கு கால் பண்ண?" அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத விஷயங்கள எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த வச்சு உங்ககிட்ட வந்து கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க மனச பொறுத்தவரைக்கும், இவங்க மனசுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இங்க 100% வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? ஆனா இவங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வழி தான் தெரியல. அதனால தான் இவங்க அந்த ஹார்ட் பிரேக் ஆன விஷயங்களே நினைச்சுட்டு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இந்த காதல வந்து ஆ சக்சஸ் பண்ணிக்கொள்றதுக்கான முயற்சிகள வந்து எடுப்பாங்க. ஓகே. கண்டிப்பா இந்த காதல்ல வந்து இந்த நபரோட உங்களுக்கு ஒரு திருப்புமுனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த நான் இங்க பார்க்குறேன். எஸ். நீங்க பயப்படவே தேவையில்ல. ரொம்ப வேகமா இந்த நபர்கள் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு முறையில ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அது இவங்களே குடுக்கலாம். இல்லன்னா இன்னொரு நபர்கள விட்டு கூட குடுக்கலாம். ஓகேயா? ஆனா ஓகே. கொஞ்சம் பயமும் இருக்கு இவங்களுக்கு. நீங்க பேச வந்தீங்கன்னா, முதல்ல பேசுவீங்களா? இல்ல ஒரு நபர்கள விட்டு தூது விட்டா கூட, அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுமா? நிஜமாவே இந்த காதல வந்து பழைய மாதிரி புதுப்பிச்சு கொள்ள முடியுமா? இப்ப பேசினா சரியா இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி நெறைய கேள்விகள் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேயா? இப்போதைக்கு யாராவது ஒரு தூதுவர்கள வச்சு ஏதாவது ஒரு நியூஸ் குடுக்கலாம் அப்படின்னு இவங்க காத்துட்ருக்க மாதிரி தான் ரொம்ப அதிகமா தெரியுது. ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். எதிர்காலத்தில வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு, அதாவது எதிர்காலம்னு நான் சொல்றது 1 வீக்கா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் குடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்படி அம் யாரையாவது வச்சு நம்ம கதைக்க போனா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுமா? இத வந்து இவங்க வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு சக்ஸஸ்க்கு வந்து எடுத்துட்டு போக விடுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதாவது இந்த நபர வச்சு நம்ம இந்த விஷயத்த பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ கான்செல்லாம் வெளிய வச்சுக்கணும். ஓகேயா? அ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா அவங்க கண்டிப்பா ம்
நியூஸ் குடுப்பாங்க. ஓகே. ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கு. ஓ மை காட்! இதில வந்து எல்லா கார்டுமே நியூ பிகினிங் தான். ஓகே. கண்டிப்பா ஒரே ஒரு கார்ட் மட்டும் தான் இங்க ஹார்ட் பிரேக் ஆன விஷயத்த மட்டும் யோசிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருந்தது. அதுவுமே ஒரு புதுப்பிச்சு உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கு. அதே மாதிரி இந்த காதல்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த காதல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போகும்போதே இங்க ஒரு புட்டுக்குச்சுங்க எல்லாம் அப்படின்னு நீங்க ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதுலயும் ஒரு நீங்க எதிர்பார்த்து கூட இருக்காத மாதிரி ஒரு டிவைனோட ஹெல்ப்பாலே இந்த காதல் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கும். ஓகே. அது கூட சாரி. அ ரொம்பவே ஞாபகங்கள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கூட உடனே வந்து உங்ககிட்ட பேசிறணும். இன்னும் காலதாமதம் வந்து படுத்திறக்கூடாது. ரொம்ப வேகமா வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எழுந்துட்டே இருக்கு. ஓகேயா? ஏன்னா இவங்களே சும்மா இருந்தா கூட இந்த டிவைன் வந்து சும்மா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்களோட சோல்மேட்டா இல்லன்னா ட்வின் ஃபிலிமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100% இருக்கு. நீங்க யாரெல்லாம் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு உங்க நபர்கள் வந்து சோல்மேட்டா இல்லன்னா ட்வின் ஃபிலிமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு போனா கூட, இல்ல எப்படியாவது இத வந்து பேசிறணும். இத எப்படியாவது புரிய வச்சிரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசுக்குள்ள ஹார்ட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களோட ஞாபகங்கள வந்து யூனிவர்ஸோட வேலை தான் இது. ஓகேயா? யூனிவர்ஸ் வந்து இவங்கள வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. அதேபோல அவங்க ஏதாவது கிஃப்ட் குடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில குடுத்துருக்காங்க அப்படின்னா கூட, அந்த தனிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு கூட ரொம்ப ஒரு ஓவர் திங்கிங் மாதிரி ஆகிரும் அத பார்க்கும்போது. அப்படி இது வந்து தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். எல்லாருக்கும் கிடையாது. பொருந்துறவங்க வந்து எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ அப்படிலாம் உங்களுக்கு தோணுது. அவங்க குடுத்த கிஃப்ட்ஸு, இல்ல அவங்களோட கேட்ட சாங்ஸு, ட்ராவல் பண்ணது, இந்த விஷயம்லாம் தோணுது அப்படின்னா, அதே சேம் ஃபீலிங் உங்க பார்ட்னருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. இங்க வந்து மேஜிஷியன் வந்திருக்கு. இத விட என்ன வேணும்? ஓகே. இங்க உங்க நபர்கள் வந்து ரொம்பவே தயாரா இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப வேகமா அவங்க வந்து ஓ மை காட்! ரொம்ப வேகமா இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, இப்போ பயல் 1ல யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அப் பண்ணியிருக்கீங்களோ, உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட வேகமா வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க குதிரையில ஏறிட்டாங்கன்னு சொன்னா, இங்க ரதத்தில ஏறிட்டாங்க. ஓகே. ரொம்ப வேகமா அவங்க வந்துட்டுருக்காங்க. ஏன்னா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு நீங்க தான் ஒரு தேவதை மாதிரி தெரிவீங்க. ஓகே. இப்போ நீங்க பழைய விஷயத்துல காட்டின அன்பு, அக்கறை இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்ப தான் இவங்களுக்கே தெரிய வருது, தெளிவு வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமா வந்து சேர்ந்துருவாங்க. ஓகே. உங்களோட எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்டின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. குழப்பத்தில இருக்க உங்களோட நபர்கள் இல்லன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது குழப்பத்தில இருக்காங்க. இதுக்கு என்ன விடையா இருக்கும் அப்டின்னு தெரியாம குழம்பிட்டு இருக்காங்க அப்டின்னாலும், இது அவங்களுக்கு ஒரு தெளிவ தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா, இந்த இடத்துல டிவைன் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்றேன். ஓகே. இன்னொருத்தருக்கு பொருந்தக்கூடிய வகையில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நானும் உங்கள சந்திக்கிறேன். பைல் நம்பர் 1 பாய். டேக் கேர். ஹாய் பைல் 2 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் டெக்ல இருக்க இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ரீடிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேல இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. நீங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி. உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கொள்றேன். ஓகே. ஸோ இப்போ உங்களோட நபர்கள் வந்து உங்கள பத்தி அதாவது கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. 3 கார்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. உங்க மனசுல ஏதாவது இந்த காதல பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் எஸ். ஓகே. ஓகே. இப்ப இந்த காதல்ல உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கா? அதே மாதிரி அந்த நபர்களுக்கும்
நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதனாலேயே இந்த இடத்துல அந்த நபர்கள் மேல நீங்க நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம். அதனால கூட அந்த நபர்கள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "என்ன நம்பு" அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றாங்க. ஓகே. ஸோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கு அப்டின்னா, இந்த விஷயத்துல இவங்க என்ன நம்புறாங்களே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கு. ஓகே. ஆனா ம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அ உங்கள நம்ப வைக்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஒரு புது வழிய கண்டுபிடிச்சுட்டு, அந்த வழியால வந்து இந்த விஷயத்த அவங்க இதுதான் உண்மை, இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உங்கள நம்ப வைக்கிறதுக்காகவும், இந்த காதல்ல ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்துறதுக்காகவும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. இவங்களோட அடுத்த மூவ்மெண்ட் வந்து காதல்ல இதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இப்ப பார்த்துடலாம். ஓ மை காட்! அப்படியே எழுதிடுச்சு. ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த காதல்ல கொஞ்சம் நம்பிக்கை தன்மை குறைவா இருக்கிறதுனால கூட, இவங்களுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையிலேயே உங்க நபர்கள் இருக்கலாம். இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து படபடபடான்னு இருக்கும். என்னவா இருக்கும்? ஏன் அப்படி நடக்குது? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் படபடன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதுதான் இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் அந்த ஸ்திரத்தன்மை வந்து இல்லாம இருக்கிறாங்க. ஓகே. இந்த காதல பொறுத்து. ஒரு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள நம்புறாங்க இல்ல, அப்படி இல்லன்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்க பார்ட்னர நம்புறீங்க. இல்ல இந்த இடத்துல வந்து எனக்கு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லி வந்து துடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க பார்க்குறேன். ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு போராடுற மாரி தான் எனக்கு இங்க தெரியுது. ஓகே. ஏன் இந்த போராட்டம் ஏற்படுது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ அம் ஒருவேளை இந்த நபர்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படி சொல்லி. இல்லன்னா அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். இப்போ இதுல 2 விதமான ரீடிங் இருக்கு. அதாவது ஒன்று உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள வந்து இந்த காதல்ல வந்து ஸ்திரத்தன்மை வந்து எடுத்துட்டு வர முடியல. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு தடங்கலாவே இருக்கு. அவங்க போடுற எஃபெக்ட் எதுவுமே உங்ககிட்ட வந்து சேருதில்ல. அதே மாரி அவங்களுக்கு நீங்க சரியான காதல குடுக்குறீங்கல்ல, சரியான ஃபோக்கஸ குடுக்குறீங்கல்ல, நீங்க வாரீங்க, பேசுறீங்க, போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவே உங்க நபருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து யாரு அப்படிங்கிறதுல தேர்ந்தெடுத்துக் கொள்றதுல ஒரு டவுட் ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அதாவது இது சரியா இருக்குமா? அது சரியா இருக்குமா? எந்த காதல்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது? இந்த காதல்ல இருக்கிறதா? அந்த காதல்ல இருக்கிறதா? யார செலக்ட் பண்றதா? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மனசு வந்து இரட்டைத்தன்மையாவே இருக்கு. ஓகே. ஸோ வந்து இங்கால இருந்து பார்க்கும்போது அவங்க கிரேட்டா தெரியிறாங்க. அதே மாதிரி உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க கிரேட்டா தெரியிறாங்க. அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது நீங்க கிரேட்டா தெரியிறீங்க அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து இந்த காதல பொறுத்து ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால கூட, இந்த காதல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்திரத்தன்மையான ஒரு இடத்துக்கு வந்து இந்த நபர்களால எடுத்துட்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த காதல்ல நெறைய ஹார்ட் பிரேக் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் அங்க பார்க்குறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த காதல்ல வந்து ஒரு நம்பிக்கை வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனாலே, இதில தேவையில்லாத மாதிரியெல்லாம் ஹார்ட் பிரேக் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஓகே. ஒருவேளை இந்த நபர்கள் கூட உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்புற மாதிரியே இல்லங்க. இந்த நபர்கள் வந்து நம்புற மாதிரியே காதல் குடுக்க நம்புற மாதிரியே நடந்து கொள்றாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்கள காயப்படுத்திக் கொள்ற மாதிரி இருக்கு. ஓகே. அப்போ இந்த காதல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் ஒண்ணு இருக்கு அப்படின்னா கூட, அதுக்கான ஆன்ஸரா கூட அந்த ஃபர்ஸ்ட்ல குடுத்த எஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அ இவங்கள நீங்க நம்பணும் அப்படின்னா கூட, ஏதோ ஒரு வகையில இவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இங்க தெரியுது. ஏன்னா இவங்களோட கரண்ட் ஃபீலிங் இந்த காதல்ல என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2 நபர்கள் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகேயா? அதாவது கண்டிப்பா உங்க நபருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 2ல இருந்து யாரு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியல அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே. ஓகே. எஸ். கன்ஃபார்மா இந்த காதல்ல 2 வே வந்து உங்க நபர்களுக்கு வந்து இருக்கு. இந்த சைட் நீங்க, அந்த சைட் அவங்க அப்படிங்கிறதுனால கூட எந்த சைட் போறீங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுனால கூட கன்ஃப்யூஸ். கரண்ட்லி இருக்க சூழ்நிலை வந்து ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு.
எந்த பக்கம் செலக்ட் பண்ணி போறது அப்படின்னே தெரில. ஏன்னா, அ அந்த பக்கம் பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து தாய்மையோட இருக்காங்க, கருணையா நடந்துக்கிறாங்க. ஆனா காதல் கிடைக்குதில்ல. இந்த பக்கம் வேணா ஃபுல்லா ஹார்ட் பிரேக் இருக்கு. அதனால திரும்பவும் அதே இடத்துக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கே இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான காதல் அப்படின்னே என்னால இங்க சொல்ல முடியல. ஓகே. ஏன்னா ஒரு மை காட்! சீட்டிங் எனர்ஜி, ஹெவி பர்டன். ஓகே. இங்க பார்க்கும்போது, இந்த உங்களோட நபர்களோட கரண்ட் ஃபீலிங் பார்க்கும்போது, இங்க வந்து ஒரு சீட்டிங் எனர்ஜி வந்து ஷூரா இருக்கு. ஓகே. கண்டிப்பா நம்மளால இங்க ஒரு சீட்டிங் எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. அதாவது எஸ்கேப் ஆகுற விஷயத்த பார்க்க முடியுது. அப்ப ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை குடுத்துட்டு, "இல்ல நான் பண்ணல. இத நீ தான் பண்ணியிருக்க. உன் மேல தான் தப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லி ஈஸியா உங்க மேல தூக்கி போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப நிறையா இருக்கு. இப்போ இவங்களோட காதல் வாழ்க்கைய பார்க்கும்போது நெறைய குழப்பங்கள நான் பார்க்குறேன். அவங்களுக்கே ஒரு தெளிவே இல்ல காதல்ல. யாரு வேணும்? இதுல ஒரு தெளிவு வேணுமா? என்ன? ஏது? அப்படிங்கிறது தெளிவே இல்லாம இருக்கு. ஒண்ணு நீங்க சீட்டிங் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்கள சீட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த காதல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வந்து இந்த நபர்களால வர முடியல. 2 ஆப்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதாவது இப்ப நல்லா பேசுறாங்க. திடீர்னு வந்து அ ஆஃப் ஆக்கிடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல 2 நபர்கள் இருக்கீங்க இல்லையா? ஸோ, அதனால உங்ககிட்ட நல்லா பேசும்போது அந்த இடத்துல வந்து ஆஃப் சிச்சுவேஷன் குடுக்குறாங்க. ஸோ, அதே மாதிரி உங்ககிட்ட ஆஃப் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஆக்டிவ் ஆகிறாங்க. அப்போ 2 பேர் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த நபர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க பார்க்குறேன். அப்போ இந்த நபர்களுக்காக நீங்க காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, நெறைய போராட்டங்கள வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓ மை காட்! இவங்கள இவங்கள நம்பி நம்ம வந்து எந்த மூமெண்ட்டும் குடுக்க முடியாத ஒரு நபர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, "மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்க முடியாது" அப்படி சொல்லி. ஏன்னா இவங்க அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா, உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்றது ஒரு கடல் மாதிரி கடக்கிறது. ஓகேயா? இப்ப நீங்க திருமணம் ஆகிட்டீங்க அப்படின்னாலும், இவங்கள நம்பி நீங்க இறங்குறது, இல்ல ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னாலும், இவங்கள நம்பி நீங்க இறங்குறது அப்படிங்கிறது, மண்குதிரையை நம்பி ஆற்றில இறங்குற மாதிரி தான். ஏன்னா, இந்த இடத்துல இப்ப நீங்க திருமணம் ஆகியிருக்க நபர் அப்படின்னா, உங்களோட லைஃப் எல்லாம் விட்டுட்டு மொத்தமா இவங்கள நம்பி இறங்குறீங்க அப்படின்னா, மொத்தமா இந்த நபர்கள் சீட்டிங் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்திரத்தன்மை கிடையாது. வராங்க, போறாங்க, வராங்க, போறாங்க. அப்படிதான் இருக்கு. மற்றொன்று நீங்க வந்து லவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த நபர்கள நம்பி இறங்குறதும் அதே மாரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் மாரி இல்லையா? ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு எகெயின் வந்து விட்டுட்டு போறது அப்படிங்கிறது கல்யாணம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த நபர்கள நம்பி இறங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் கரண்ட்லி வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே. இதுதான் அப்பட்டமான உண்மை. ஓகே. ஸோ புரிந்துறவங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்களுக்கே பேலன்ஸ் இல்ல. அ அவங்களே ஒரு ஸ்திரத்தன்மைக்கே வரல இன்னும். இந்த காதல பொறுத்த மட்டும் ஒரு கட்டி போட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுட்டுருக்கு அப்படிங்கிறத நான் இங்க பார்க்குறேன். ஏன்னா இங்க வந்து 2 குயின் வந்து இருக்காங்க. நான் அத வந்து ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறேன். குயின் ஆஃப் கப்ஸும் இருக்காங்க, குயின் ஆஃப் வாண்ட்ஸும் இருக்காங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சில நபர்கள் வந்து உங்கள ஒரு விளையாட்டு பொருளா எடுத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஏன்னா இவங்களுக்கு நெறைய ஆஃபர் இருக்க மாரி நான் பார்க்குறேன். ஆனா எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இந்த லைஃப்ல வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இங்க இவங்க வந்து ஸ்திரத்தன்மையான நபர்கள் இல்லை. இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில இவங்கள நம்பி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல போயிட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க நம்பி ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண கூப்பிடுறாங்க, இல்ல நம்பி ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நோ. தயவு செஞ்சு ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இவங்கள நம்பாதீங்க. ஓகேயா? இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு தான் அப்படி. ஓகே. எதிர்காலத்தில மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு வந்து தயவு செஞ்சு வேண்டாம். நம்ப வேண்டாம். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2. பாய். டேக் கேர்.